பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் தனியார் ஆம்னி பேருந்துகளையே பெருமளவில் நம்பியுள்ளனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் வழக்கத்திற்கு மாறாக 50 விழுக்காடு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பல மடங்கு கட்டணத்தை தனியார் ஆம்னி பேருந்துகள் வசூலிப்பது குறித்த புகார்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்றன. பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் பண்டிகை காலங்களில் வழக்கத்திற்கு மாறாக 50 விழுக்காடு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆக்சுவலாக 700 800 தான் வாங்குவாங்க. இப்போ கூட 1900 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. இதுக்கு மேலே அதாவது இந்த மாதிரி தீபாவளி டைம், பொங்கல் டைம், அஸ்யூஷுவல் எல்லா டைமும் இந்த மாதிரி தான் நடக்குது. ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்யும் ரெட் பஸ் உள்ளிட்ட முகவர் இணையதளங்களில் வெளிப்படையாகவே அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் பயணிகள் வேதனை கூறுகின்றனர். மார்னிங் வரலாமா 600 rupees பஸ் ஃபேரோ, இப்போ போகலாமா 1000 rupees. இப்போ கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இருக்குதோ. இப்போ 3 to 4 hours ఇంకా வெயிட் பண்ணுறாங்க பெங்களூருக்கு. అందుకే கொஞ்சம் பாதம் இருக்குது. சென்னையில் இருந்து கோவைக்கு குளிர்சாதன வசதி இல்லாத பேருந்துகளில் வழக்கமாக 750 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் பண்டிகை காலத்தில் 1300 ரூபாய்க்கு மேல் வசூலிக்கப்படுகிறது. சென்னையில் இருந்து மதுரைக்கு குளிர்சாதன வசதி இல்லாத பேருந்துகளில் வழக்கமாக 750 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் தீபாவளி, பொங்கல் பண்டிகை காலத்தில் 1500 ரூபாய்க்கு மேல் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் கூறுகின்றனர். சென்னையில் இருந்து திருச்சி, சேலம், தஞ்சை மற்றும் நாகை ஆகிய ஊர்களுக்கு 2000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது.